ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ஆரிய கஞ்சி எப்படி காய்ச்சறது பார்க்கலாம். இப்போ ஆரியம் ஒரு டம்ளர் போட்டுக்கிட்டோம். ஆரியத்தை 1.5 டம்ளர் போட்டுக்கிறோம். 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். அதை பற்றி வச்சுக்கிறோம். ஒன்றரை டம்ளர் ஆரியத்துக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதை இப்படி கரண்டி விட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கணும். கேழ்வரகோட மருத்துவ பயன் என்னன்னா, இதில் நார்ச்சத்து இருக்குதுங்க, அதிக புரதச்சத்தும் இருக்குது, இரும்பு சத்து, மன அழுத்தம், தூக்கமின்மை, கவலை இதெல்லாம் போக்க உதவும் கேழ்வரகு. இப்போ குழந்தைகள் பெரியவங்களை இது சாப்பிட்லாம். என்னென்ன செஞ்சு ராகியில் சாப்பிட்லன்னா, ராகி தோசை, ராகி அடை, ராகி சப்பாத்தி, ராகி புட்டு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, மலச்சிக்கல் வராது, மூல நோய்க்கு நல்லது, உடல் எடை கூடும். சிறு தானியங்களை மிக சிறப்பான தானியங்கள் என்னன்னு கேட்டால் கேழ்வரகு. சமையல் அன்றாட பயன்படுத்தி வர்றதுனால ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்கும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, ஆரிய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கீரை, பருப்பில் போட்ட கீரை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.